இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எதனால ஹார்ட் அட்டாக் வருது? குறிப்பிட்ட இடத்துக்கு உணவு போகல, அதாவது ரத்த ஓட்டம் போகல. அது தடைபடுறதுனால அந்த இடத்துல வந்து செல்கள் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய ஆக்சிஜனை இழந்து கொடுக்கக்கூடிய வழி தான் ஹார்ட் அட்டாக் நம்ம சொல்றோம். மோஸ்ட்லி அதில் எப்படி இறப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வலி தாங்காம தான் இறப்பாங்க. ஸோ பெயினை மேனேஜ் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் சைடு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது கார்டியாக் இஷ்யூ தான். ஜஸ்ட் ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு ஒரு இன்ஃபெக்ஷன் தான், இஸ்கெமிக் தான் நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லோடிங் டோஸ்னு ஒன்று கொடுப்போம். இப்போ லோடிங் டோஸ்னா என்ன? இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா, உணவு வந்து டெலிவரி கிடைச்சிட்டு இருந்த இடத்துல என்னென்ன காரணங்களால அவங்களுக்கு உணவு கிடைக்காம போகலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ரத்த ஓட்டத்துல என்னென்ன காரணங்களால ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ரத்த ஓட்டம் போகாம இருக்கலாம்? நார்மலா பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்த குழாயே நார்மலாவே சுருங்கிடலாம். இல்ல ரத்த குழாய்க்குள்ள ரத்த கட்டிகள் போய் அடைச்சிருக்கலாம், தாம்பஸ். அப்ப நமக்கு இன்னொரு பக்கம் ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படிஞ்சிருக்கலாம். அப்ப இந்த அளவுல இருக்கக்கூடிய டயாமீட்டர் ரத்த குழாய ஏதோ ஒரு ரீசன்னால உங்களுக்கு கொழுப்பு படிஞ்சோ, ரத்த குழாய் ரத்த கட்டி அடைச்சோ, இல்ல ரத்த குழாய சுருங்கியோ ஏதோ ஒரு ரீசன்னால என்ன ஆகுது, ரத்த ஓட்டம் தடைபட்டு தான் அது இஸ்கீமிக் ரொம்ப மேஜரா வரும்போது மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் நமக்கு வருதுன்னு அர்த்தம். அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி இப்ப என்ன பண்ணணும், இங்க போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட மெயின் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனோட டார்கெட்டா இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவோம், லோடிங் டோஸ்ன்னு கொடுப்போம். மேபி வாட் எவர் இட் இஸ், உள்ளுக்குள்ள கொழுப்பு இருக்கலாம், ரத்த கட்டி இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்ம அதை எதுவுமே இல்லாம ஒரு சின்ன லோடிங் டோஸ் ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுப்போம். அதாவது ரத்த கட்டியா இருந்தா அதுக்கு ரத்த ஆன்டி கோயாகுலன்ட் ஃபேக்டர், அதே மாதிரி ஆன்டி பிளேட்லெட், ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய காரணிகளுக்கான மருந்துகள், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் படிவுக்கான ஆன்டி கொலஸ்ட்ரால் இருக்கு, அதே மாதிரி வேசோடைலேட்டர், ரத்த குழாயை விரிச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி. எது அடைச்சிருந்தாலும் அப்போதைக்கு ரத்த குழாய் உறிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு ரத்த ஓட்ட போகும் இல்லையா, அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலைகளை பண்றதா நம்ம லோடிங் டோஸ்ன்னு பொதுவாக சொல்லுவோம். அது ஒரு சில உங்களுக்கு ஏஜ்டு பீப்புள்ஸுக்கு லோடிங் டோஸ் நம்ம கரெக்டாக எஸ்பி பார்த்து கையிலே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். எமர்ஜென்சினா போட்டுக்கலாம். இப்போ இன்கேஸ் நம்ம அது என்ன ரீசன், எங்க போய் அடைச்சிருக்கு, அது மேஜரா இருக்கா, அது நம்ம ஒருவேளை தாம்போலிசிஸ் பண்ணணுமா, இல்ல நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணணுமா, இல்ல ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணுமா, இப்ப நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லோடிங் டோஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பேஷண்ட் ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள போயிருக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு அது நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணி கட்டியை கரைக்கலாமா, இல்லை பைபாஸ் பண்ணலாமா, இல்லை என்ன பிளானோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம்.